ஒளிபரவட்டும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் பிரசாந்த். இன்று நமது தோழர் திரு திருமேனி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் தோழர். வணக்கம். ஏதோ ஆளுநர் துணைவேந்தர் ஒரு மாநாடு ஏதோ ஒருங்கிணைக்க போறதா சொல்றாரு. ஒரு 3 நாளைக்கு எதுவும் கேள்விப்பட்டீங்களா? அதான் பொதுவா நம்ம ஊர்ல ஒரு வாசகம் சொல்லுவாங்கல்ல, செத்து போனவனை போய் அடிச்சு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வாசகம் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இதுவும். இந்த ஆளுநர் அப்படிங்கிறவரை என்னைக்கு நம்ம துணைவேந்தரை நியமிப்பதற்கான அந்த அதிகாரத்தை எடுத்துட்டோமோ, அதற்கு பிறகு ஆளுநர் அப்படிங்கிறவர் ஒரு டம்மி பீஸ் தான். உண்மையில் இந்த வேந்தர் பதவி அப்படிங்கிற பதவி வேணா அவர்கிட்ட இருக்கலாமே ஒழிய, எந்த அதிகாரத்தை அவர் செயல்படுத்துறதுக்கும், எந்த ஒரு முடிவுகளை எடுப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் கிடையாது. நீ என்ன வேணா பண்ணிக்க. ஆனா உனக்கு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படிங்கிறத இந்த இடத்துல தெள்ள தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் நம்ம என்ன கவனிக்க வேண்டியதா இருக்குதுன்னா, பொதுவா அரசியல் களத்துல ஒரு ஆளும் கட்சியோ அல்லது எதிர்க்கட்சியோ ஒரு முடிவை எடுக்கும் போதோ அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறவர்கள் அந்த எதிர்க்கட்சிக்காரங்களா இருப்பாங்க. ஒண்ணு ஆளுங்கட்சி எடுத்துச்சுன்னா அதற்கு எதிர்வினை எதிர்க்கட்சிக்காரங்க ஆற்றுவாங்க. இல்லைன்னா ஒரு எதிர்க்கட்சி ஒரு விஷயத்தை எடுக்குதுன்னா அதற்கு எதிர்வினையை ஆளுங்கட்சி ஆற்றும். இது அரசியல்ல நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். ஆனா இந்த ஆளுநர் என்பவர் யார்? இவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. இவர் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுகிறார் அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனையாகவே இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் மட்டும்தான் அப்படி இருக்கிறாரானா அப்படி கிடையாது. இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கிறதோ, எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் இருக்கிறதோ, அந்த மாநிலங்கள் எல்லாம் ஆளுநர் அப்படிங்கிற இந்த பொம்மையை வைத்துக்கொண்டு இந்த ஒன்றிய அரசு எப்படியாவது அந்தந்த மாநிலங்களை ஒடுக்க வேண்டும், அந்த மாநிலங்களுக்கு நெருக்கடி தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறது. இவர்களுடைய கன்னத்திலே நெற்றி பொட்டில் அடிப்பது போல கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் அளித்திருந்த ஒரு தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பு. அந்த அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இனி துணைவேந்தர்களை மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ அல்லது அந்த அரசாங்கமே நியமிக்கும் அப்படிங்கிற உத்தரவை உச்சநீதிமன்றம் பெற்று தந்ததோடு மட்டுமல்லாமல் 142 சட்டப்பிரிவை பயன்படுத்தி அவர்களே அதற்கு ஒப்புதலும் அளித்திருந்தார்கள். இது ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஆளுநர்களுக்கு இப்படியான ஒரு செம்மட்டி அடி விழுந்ததற்கு பிறகு துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் ஒரு ஒரு குற்றச்சாட்டை உச்சநீதிமன்றத்தின் மீதே வைத்தார். என்ன அப்படின்னா, எப்படி உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு கட்டளை போட முடியும், அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, இப்படியான கேள்விகளை தொடர்ச்சியாக முன்வைத்தார். பாஜகவினுடைய எம்பிகளும் இது மாதிரியான கேள்விகளை தொடர்ச்சியாக வைத்திருக்கிறார்கள். அப்ப என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் ஜனநாயகம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கிறது, கேள்விக்குறியாகிறதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கண்ட்ரோல் பண்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ இதே ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய இந்த பாஜகவை ஒரு குடியரசுத் தலைவராக வேறு கட்சியை சேர்ந்தவராக ஒருவர் இருந்து கொண்டு அவர் இவங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னா அது எவ்வளவு எதிரானதோ முரணானதோ, அதே போலத்தான் ஒரு மாநில அரசு இயற்றக்கூடிய சட்டங்களுக்கு கையெழுத்து போட மாட்டேன், இல்ல அதை நான் அந்த மாநில அரசுக்கு நேர் எதிராகத்தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஆளுநருக்கும் அழகு கிடையாது. அதை தொடர்ச்சியாக இந்த ஆளுநர் செய்து கொண்டே இருந்தார். அப்ப அதைய உடைத்து இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ இவங்களுக்கு என்னன்னா பர்சனலா ஒரு பிரச்சனை வருது. எங்க நமக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுருச்சு, இந்த அவமானத்தை நான் எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவமானப்படுறதற்கு திரு ஆளுநர் அவர்கள் ஒரு செயலை செய்திருக்கிறார். அதுதான் இந்த 25-26 ஊட்டியில் நடக்கக்கூடிய ஒரு மாநாடு. இப்ப இந்த மாநாட்டுக்கு துணை குடியரசுத் தலைவர் வருகை தர வருகிறார் அப்படிங்கிற பேர்ல துணைவேந்தர்கள் எல்லாரையும் அழைத்து அந்த இடத்தில் அவமானப்பட போகிறார். வேற ஒண்ணும் கிடையாது. இப்பவும் தமிழ்நாடு அரசு நினைத்தால் துணைவேந்தர்கள் அங்க போக முடியாதபடி செய்ய முடியும். ஆனால் அந்த இடத்திற்கு யாரு வர்றாங்க, துணை குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் வராரு, அந்த பதவிக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை என்னவோ அந்த மரியாதையை நாம் கண்டிப்பாக நம்ம தருவோம். அது அரசு என்ன முடிவெடுக்கும் அந்த முடிவை கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன முடிவு எடுக்கணுமோ அவர்கள் அந்த முடிவை எடுப்பார்கள். நிச்சயமாக ஆளுநருக்கும் தொடர்ச்சியாக மக்களினுடைய அதிகாரத்தில் மக்கள் யார் தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த பிரதிநிதிகளுடைய அதிகாரத்தின் மீது கேள்வி எழுப்புகிற இது போன்ற நபர்களுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் பதிலடி தருவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்ததா இப்ப தமிழ்நாட்டுல அதுவும் சட்டமன்றம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நிறைய மானிய கோரிக்கைகள் சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதே நேரத்துல நிறைய தீர்மானம் நிறைவேற்றப்படுது. குறிப்பா எதிர்கட்சியும் நேரடியா தாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான கேள்வி. அது வேற ஒண்ணும் இல்ல,
அதாவது நீட்ட விலைக்கு நீங்க ஏத்துக்கிட்டா உங்களோட கூட்டணி, எங்களுக்கு நீட்டு தேவையில்லை, நீட் எக்ஸாம் தேவையில்லை அப்படின்னா தான் நான் உங்ககிட்ட கூட்டணி வச்சுப்போம்னு நீங்க ஏன் பிஜேபி கூட கேட்கறதுக்கு உங்களுக்கு காரணம் இருந்துச்சுல, நீங்க ஏன் கேட்கல அப்படின்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நேரடியா சட்டமன்றத்துல தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் திரு தளபதி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீட் விலக்குன்றது இப்ப மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா, மிகப்பெரிய காரணகர்த்தமா உருவாயிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இது இன்னைக்கு நேத்துக்கு நம்ம கேட்கல. கடந்த 5-6 ம், வருடங்களுக்கு மேலாகவே தொடர்ந்து இந்த கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். பாஜகவோடு ம், ம், கூட்டணி வைத்து பதவி சுகத்திற்காக தன்னுடைய இருக்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அன்றைக்கு இருந்த அதிமுக அரசுதான் நீட் தேர்வில் தமிழ்நாட்டில் வருவதற்கு காரணமாக இருந்தது. இவங்க என்ன ம், சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் இருந்தப்பதான் நீட் தேர்வு வந்தது, அப்ப திமுக தானே கூட்டணியில் இருந்தது, நீங்க தடுக்கலன்னு சொல்லி கேட்கறாங்க. 2010ஆம் ஆண்டு நீட் தேர்வு அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்ட போது 2011ஆம் ம், ஆண்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இதற்காக உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடுத்து தமிழ்நாட்டிற்கு இந்த ம், நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி விலக்கு வாங்கி வைத்திருந்தோம். அதற்கு ம், முன்னாடியே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோதுதான் பொறியியல் பட்டப்படிப்புகளுக்கும் மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கும் தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு இல்லை அப்படிங்கிறத தடை வாங்கி வச்சிருந்தோம். நீங்க ம், இந்த இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும். கலைஞர் மட்டும்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து இந்த தடை கற்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த தடை கற்களை ஃபுல்லா உடைச்செறிகிறதுல கலைஞர் வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு ஒரு நபராக இருந்தார். ஒரு கட்டத்துல என்ன ம், பண்ணாங்க அப்படின்னா, இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து எங்க ம், அதிகமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரூரல் பகுதிகள்ல இருக்காங்க. அதாவது ஊரக பகுதிகள்ல இருக்காங்க. இவங்கெல்லாம் படிச்சு மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிற ஒரு ஒரு சலுகை அப்படிங்கிற ஒரு இத கொண்டு வந்து, இ எவ்வளவு சீக்கிரமா வந்து அவர்களை எல்லாம் வந்து ஒரு பொறியியல் படிப்புக்கோ, இந்த மருத்துவ படிப்புக்கோ, இல்ல மேல் படிப்புக்கோ போக விருப்பப்படுறாங்களோ, அவங்கள எல்லாம் வந்து தள்றாரு. அந்த படிப்ப நீங்க போய் ம், படிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து தள்றாரு. அதே போல வந்து ம், முதல் தலைமுறை பட்டதாரியாக இப்ப என்னோட அண்ணன் வந்து படிச்சு முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு முன்னாடி இங்க இருந்த எங்க அண்ணன் வந்து அந்த சலுகையை பயன்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து பயன்படுத்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் கலைஞர் அடுத்தது ஒரு வேலையை பண்ணாரு. இல்ல, இல்ல, இல்ல. யாரு வேணா போய் படிச்சுக்கலாம். நீ வந்து படிக்கணும்னு விருப்பப்படுறியா? நீ படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரியான திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தொடர்ச்சியாக பள்ளி கல்வியை முடித்துவிட்டு அவன் வந்து காலேஜுக்கு போகணும். அவன் ஏதோ ஒரு மேல் படிப்பு படிக்கணும். அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணாரு. எல்லாரும் கல்வி கற்க வேண்டும். ஊரக பகுதியில் இருப்பவன்லாம் படிச்சு முடிச்சுட்டு பெங்களூருக்கோ, சென்னைக்கோ பெரிய பெரிய ஐடி செக்டார்லயும் இல்ல உலகத்தரம் வாய்ந்த வெளிநாடுகளில் எங்கேயோ ஒரு கம்பெனில போய் வேலை பார்க்கணும். அவனுடைய அதிகாரம், அவனுடைய கல்வி வளம் உயரணும். அதனால அவனோட குடும்பம் மேன்மை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மிக முக்கியமான எண்ணத்தோடு இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்ப அவர் என்ன பண்ணாரு 2011 வந்து இதற்காக விலக்கையும் பெற்று வைத்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகு ஆட்சியில் வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுமே கூட இதற்காக வந்து போராடி அந்த விலக்கை வந்து தொடர்ச்சியாக பெற்று வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த அம்மையார் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஓபிஎஸும் இபிஎஸும் அவர்களுடைய முதலாளிகளினுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு இந்த நீட் தேர்வுக்கு ஒப்புதல் அளித்தார்கள். அதனால வந்து கிட்டத்தட்ட 22 மாணவ மாணவிகள் வந்து தன்னுடைய இன்னுயிரை வந்து இந்த நீட் தேர்வினால மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இது அத்தனைக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு ஆண்ட அதிமுக அரசு தான். இந்த எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தான். அப்படி இருக்கும்போது 2 தினங்களுக்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய கட்சி அஇஅதிமுக ஒரு ஒரு போராட்டத்தை நடத்துகிறது. கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம் நீட்டில் இறந்த மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. இது வந்து ஒரு கேலி கூத்தான ஒன்றாக இருக்கிறது இல்லையா? கொண்டு வந்தது இவங்க. இவங்க கொண்டு வந்ததுனால 22 பேர் செத்துருக்காங்க. நியாயப்படி பார்த்தா இவர்கள் வந்து இதற்காக வெக்கி தலைகுனிய வேண்டும். ஆனால் எந்த ஒரு கூச்ச நாச்சமுமே இல்லாமல் இவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னு சொல்லி பண்ணா இதை வந்து நம்ம எப்படி பாக்குறது? அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சட்டமன்றத்திலே கேட்டாங்க. நீங்க தானங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சிருந்தீங்களங்க, நீங்க நினைச்சா வந்து ஒரு 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 கண்டிஷனை போட்டு நாங்கள் வந்து நீங்கள் நீட் தேர்வை வந்து விலக்கு கொடுத்தால் மட்டும்தான் உங்களோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையில் நாம் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் பாராட்டக்கூடிய ஒரு இடத்தில் நாம் வைத்திருப்போம். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தான் வந்து அடுத்தது பதவியை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும் நாட்டு மக்களினுடைய நலன் எக்கேடோ கெட்டு போனால் பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு. இப்ப இதை வந்து நம்ம எப்படி பார்க்கிறது? இதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறார்.
இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எடப்பாடியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, மோடியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. அதை இன்றைக்கு சட்டமன்றத்தில் மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடியை பார்த்து கேட்டிருக்கிறார். அப்படிதான் வச்சுக்கணும். இல்ல உண்மையிலே வந்து என்னன்னா, நீங்க இந்த நீட் தேர்வு விலக்கு கேட்ட கேள்விக்காக நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்கீம பத்தி பேசுனீங்க. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான். அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்கீம் வந்து எனக்கு எப்படி ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டுச்சு, ரொம்ப பயனளிச்சுச்சுன்றத பார்க்கணும் அப்படின்னா, என் கூடயே நல்லா உள்வாங்கணும். என் கூடயே ஒரு பிராமின் கம்யூனல சேர்ந்த ஒரு பையனும் அங்க படிச்சான். அவனுக்குமே அதாவது இப்ப திமுக வந்து பிராமின்ஸ்க்கு எதிரான கட்சி, திமுக வந்து பார்ப்பனியத்துக்கு எதிரான கட்சின்னு சொல்றோம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்கீம தலைவர் எப்படி கொண்டு வந்தாரு அப்படின்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி கொண்டு வந்தாருன்னா, யாரா வேணாலும் இருக்கலாம், என்ன சாதியா வேணாலும் இருக்கலாம், என்ன மதமா வேணாலும் இருக்கலாம். நீ படிச்சு அடுத்த கட்டமா முன்னேறணும் அப்படின்னா, உன் வீட்டுல ஒரு பட்டதாரி இல்ல அப்படின்னா, நீ தான் முதல் பட்டதாரி, உனக்கு சலுகை அப்படின்னு ரூ. 20,000 அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு பேசிக்கா ஒரு ரூ. 40,000 இருந்தாதான் ஒரு இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர். ஒவ்வொரு இயருக்கும் ஒரு 40,000, 40,000, 40,000 தேவைப்படும் மினிமமா. அப்படி இருக்கிற சூழல்ல ஒரு இயருக்கு ரூ. 20,000 கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு ரூ. 80,000 தொகைய கம்மி பண்ணி கொடுத்தாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எலிசுல வந்து எளிமையா போய் எங்களுக்கு எஜுகேஷன் லோனுமே அது ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுல பெரிய விஷயம் நான் சொல்ல வந்தது, ஒரு பிராமின்ஸ் கம்யூனல சேர்ந்த ஒரு பையனும் நீ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா உனக்குமே அதே அப்ளிகபிள் தான். அதே ஸ்கீம்ல நீனும் படிக்கலாம்னு சொல்லி அவனும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல படிச்சான். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா ஆமா, பெரும் ஒரு ஆமா, ஆமா. கீழ்த்தட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் இந்த 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 மெஜாரிட்டி பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு பிரவேசம் இருக்கு. அது இல்ல. எல்லா தரப்பு மக்களுக்குமே இது போய் சேர்ந்துச்சு. இந்த மாதிரியான கல்விக்கான புரட்சிகளை நிறைய தொடர்ந்து திராவிட மாடல் அரசாங்கம், திமுக தொடர்ந்து முன்னெடுத்து பண்ணனாலதான் இன்னைக்கு கல்வியில நம்ம மேலோங்கி இருக்கிறோம். அதுக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வியை நீ சட்டமன்றத்துல வச்ச முதல்வருக்கு இந்த நேரத்துல ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இல்ல இப்ப ஆக்சுவலா மும்மொழி கொள்கையோட ம், ஆக்சுவலா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். ஆக்சுவலா கலைஞர் பண்ண விஷயத்தையெல்லாம் ம், நம்ம பேசணும்னா அதுக்கு தனியா வந்து நம்ம ஒரு ஒரு மீட்டிங் போட்டு நம்ம பேசணும். ஏன்னா பேசுவதற்கு அவ்வளவு இருக்கிறது. ஏன்னா கல்வித்துறையில் குறிப்பாக கலைஞர் அவர்கள் செய்த சாதனை அப்படிங்கிறது அளவிடற்கரியது. யாரெல்லாம் ம். படிக்கணும், இப்ப எல்லாரும் படிச்சு மேல வரணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இன்டென்சிவா கேர் பண்ணிட்டு பிள்ளைகள் படிப்பதற்கு உண்டான திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்தி தந்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். நம்ம அதை பத்தி நம்ம தனியாவே ஒரு டாபிக்கா பேசுவோம். இப்போ உங்களோட அடுத்த கேள்விக்கு வாங்க. இல்ல உண்மை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப மும்மொழி கொள்கையோட பிரச்சனை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பிட்டு தமிழ்நாடு அத முழு மூச்சா எதிர்ப்பை தெரிவிச்சு ஒரு கண்டன பொதுக்கூட்டமே கிட்டத்தட்ட 234 தொகுதியில கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இளைஞரணியை சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து எடுத்து அதை சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட ஏன் மும்மொழி கொள்கை தேவையில்லை, இருமொழி கொள்கையே போதுன்ற ஒரு சீரிய சிந்தனையை கொண்டு போய் செலுத்திட்டாங்க. அதனால தமிழ்நாட்டுல அந்த எதிர்ப்பு வலுவாவே இருக்கு. அதனோட தாக்கமா என்னன்னு தெரியல. இப்ப மகாராஷ்டிரால பாத்தீங்க அப்படின்னா, அதோட தாக்கத்தோட வீரியமா மகாராஷ்டிரால மும்மொழி கொள்கைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்திருக்காங்க. வேணான்னு அவங்க ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைஞ்சு வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது ஒன்றிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தமிழ்நாடு எதிர்க்குது, மற்ற அண்டை மாநிலங்களும் எதிர்க்கிறாங்க. இப்ப மகாராஷ்டிரால அதை எதிர்த்து ஒரு வலுவான தாக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இதுல ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கரடியை காரி துப்பி விட்டது அப்படிங்கிற மாதிரி. உண்மையில் வந்து மகாராஷ்டிராவில் ஆளுகிறது வந்து பாஜகவினுடைய கூட்டணி அரசு. அவர்களே ஆமா. வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இதை செயல்படுத்த முடியாது அப்படி அதை வந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து வைத்திருப்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த ஒரு ம். காலகட்டம் வரைக்கும் நம்ம அதாவது 50கள்ல 60கள்ல அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை நாம் நடத்துகிற போது பிற மாநிலத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இது எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, என்னடா இவனுங்க எப்ப பார்த்தாலும் இந்த போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறானுங்க, இவனுக்கு அறிவே இல்லையாட்டுக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து வந்து பேசினாங்க. ஆனா ஒரு கட்டத்திற்கு ம். மேல் இன்றைக்கு அவர்களே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இந்தியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் பல மாநிலங்களில் அவர்களுடைய தாய்மொழியை முற்றும் முழுக்காக அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இன்னைக்கு ராஜஸ்தானி ம். அப்படிங்கிற ஒரு மொழி வந்து கிடையாது, மைதிலிங்கிற ஒரு மொழி வந்து கிடையாது, போஜ்புரி அப்படிங்கிற ஒரு மொழி வந்து கிட்டத்தட்ட வந்து அழிவின் விளிம்பில் இருக்கிறது. இப்படி இந்த இந்தியை ம். ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் எல்லாம் அந்த மாநிலங்களினுடைய தாய்மொழியை முற்றிலுமாக வந்து இழந்திருக்கிறது. இல்லதென்றால் அது அழிவின் விளிம்புக்கு சென்றிருக்கிறது. அப்போ இதை புரிந்து கொண்ட பிற மாநிலங்கள் இப்போது விழித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்னைக்கே தமிழ்நாடு சொல்லுச்சு, நம்ம தான் வந்து ஒரு புரிதல் இல்லாம நம்ம போய் அவங்கள வந்து பேசணும். ஆனா தமிழ்நாடு அன்னைக்கு செஞ்சது ரொம்ப சரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்திலும் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு
அந்த அரசு சார்ந்த அலுவலர்கள் வந்து இதை ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்டா வச்சாங்க. நம்ம கன்னடத்தினுடைய இந்த லிட்ரஸி ரேட்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இருமொழி கொள்கையை நோக்கி நகர்வதுதான் மிக சரியாக இருக்கும். நம்ம கன்னடத்தையும் நம்ம ஆங்கிலத்தையும் வந்து நம்ம கட்டாயம் வந்து பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் எல்லாம் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். இது ஒரு பக்கம். இப்போ மகாராஷ்டிராவிலேயே வந்து அப்படியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது. அதாவது என்னன்னா, கடந்த வாரத்தில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பட்னாவிஸ் அவர்கள் மும்மொழி கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றார். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அங்க மராத்தி, ஆங்கிலம் மற்றும் இந்தி அப்படிங்கிற அந்த 3 மொழியை வந்து அவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பொதுவா அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம ஏற்கனவே சொன்னோம். மும்மொழி கொள்கையில இவங்க 3வது மொழியை எந்த மொழியை வேணா தேர்வு செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னப்பவே நம்ம தெளிவா சொன்னோம். என்ன? இவங்க ஹிந்தி தான் இந்த இடத்துல கட்டாயமா கொண்டு வந்து திணிப்பாங்க. இல்லன்னா சான்ஸ்கிரிட்ட கொண்டு வந்து திணிப்பாங்கன்னு நம்ம சொன்னோம். ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க எந்த மொழி வேணா படிச்சுக்கலாம்னு ஒரு உருட்டுனாங்க. ஆனா மகாராஷ்டிராவுல அப்பட்டமாக பட்னாவிஸ் அவர்கள் அறிவித்திருந்தார் 3வது மொழியாக ஹிந்தி தான் கற்பிக்கப்படும் அப்படின்னு. அப்போ இதற்கு எதிராக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களே வீறிட்டு எழுந்திருக்கிறார்கள். கடுமையாக இதற்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். எங்களுக்கு எங்கள் மாநிலத்தினுடைய மொழியாக இருக்கக்கூடிய மராத்தியும் ஆங்கிலமும் போதுமானதாக இருக்கிறது. தேவைப்பட்டால் நாங்கள் ஹிந்தியை படித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ஹிந்தி பெருமளவில் பேசக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே ஒரு எதிர்ப்பு போயிருக்குது அப்படின்னு சொன்னா, இதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, நீங்க நல்லா உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு திரைப்படத்துறை இருக்கிறது. தமிழ் திரைப்படத்துறை இருக்கிறது. அதே போல ஆந்திராவுல இல்ல தெலுங்கானாவுல வந்து தெலுங்கு திரைப்படத்துறை இருக்கிறது. மலையாளத்துல மலையாள திரைப்படத்துறை இருக்கிறது. கன்னட திரைப்படத்துறை இருக்கிறது. இதை தவிர்த்துட்டீங்கன்னா மேல போயிட்டீங்கன்னா எல்லாமே ஹிந்தி திரைப்படத்துறை தான். அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய மொழிகள்ல திரைப்படங்கள் கூட வருவது கிடையாது. குறிப்பாக வங்க மொழியில திரைப்படங்கள் பெரிய அளவுல வருவது கிடையாது. மராத்தி மொழியில திரைப்படங்கள் பெருமளவில் வருவது கிடையாது. குஜராத்தில் வருவது கிடையாது. எல்லாமே அங்க ஹிந்தி மயமாக்கி விட்டது. இதனால் என்னாச்சு அப்படின்னா, அந்த மாநிலத்தினுடைய அடிப்படையில் அந்த மாநிலத்தினுடைய ஒரு மொழி அழியும் போது அவர்களுடைய கலாச்சாரம் என்பது காணாமல் போகும். அவர்களுடைய பழக்கவழக்கங்கள் என்பது காணாமல் போகும். அங்க இருக்கக்கூடிய அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே இல்லாம போயி, எப்படி இவர்கள் அந்த ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள கொண்டு வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு வடமாநிலங்களில் பரவலாகவே ஏற்பட்டு விட்டது. இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு இப்போது எங்கள் மாநிலத்தினுடைய மொழியும் 2வது மொழியாக ஆங்கிலம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவர்களே புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இது தமிழ்நாடு போட்ட விதை. இதை செயல்படுத்தியதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதை செய்து காட்டியிருப்பவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலக்கர்த்தர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு மிக பெருமையான ஒரு விஷயம். உண்மை தோழர். உண்மையிலே வந்து ரொம்ப கருத்தாளமிக்க, ரொம்ப தெளிவான உங்கள சிந்தனைகளை கலந்த பதில்களை கொடுத்தீங்க. அதுவும் இப்ப இருக்கிற பாசிச அரசாங்கத்துக்கு என்னெல்லாம் வந்து எதிர்ப்பை கொடுக்குறாங்க, அது தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறதுக்கான தாக்குதலுக்கு உண்டான தீர்வையும் தாக்குதலுக்கு உண்டான மொழிகளையும் உங்கள் சார்ந்த உங்களோட யதார்த்த மொழிகளை ரொம்ப தெளிவாவே சொன்னீங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்புல நம்ம பேசலாம். நன்றி தோழர். நன்றி.